மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் தற்போது இறுதிச் சடங்கிற்காக அவரது இல்லத்திலிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த ஊர்வலம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். நிச்சயமாக மறைந்த நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான ரோபோ சங்கரினுடைய இந்த இறுதி ஊர்வல வாகனம் என்பது தற்போது புறப்பட்டு இருக்கின்றது. நேற்றைய தினம் சென்னை தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் அவர் உடல்நலம் மறைவு ஏற்பட்டது. தொடர்ந்து பல்வேறு திரை பிரபலங்களும் அதே போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு திரை பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்காக அவருடைய உடல் என்பது தற்போது இறுதி ஊர்வல வாகனத்தில் இருந்து புறப்பட்டு தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு திரை பிரபலங்களும் நேற்றிலிருந்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அதே போன்று நேரிலும் அஞ்சலி செலுத்தி வருகிறது. அதே போன்று நேற்றைய தினத்தை பொறுத்தவரை விஜய் ஆண்டனி, நடிகர் தனுஷ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ச்சியாக இன்று காலை முதல் நடிகர் சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அதே போன்று சத்யராஜ், ஸ்நேகன், ராதா ரவி, வையாபுரி, இளவரசு, MS பாஸ்கர், நடிகர் அப்புக்குட்டி, கிங்காங் நகைச்சுவை நடிகர், கலையரசன், நடிகை ராதா, அதே போன்று நடிகை ரேகா, விஜய் பிரபாகரன் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் சண்முக பாண்டியன், அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழக வெற்றி கழக ராஜ்மோகன் மற்றும் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் GK வாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், முன்னாள் அதிமுக அமைச்சர் பெஞ்சமின், அதே போன்று நடிகர் கலையரசன், ஆர்த்தி, கணேஷ், நடிகர் சூரி, ரியோ, செந்தில், இயக்குனர் பாக்யராஜ் உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்களும் தற்போது நேரில் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். தொடர்ச்சியாக அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல நேற்று இரவிலிருந்தே அவர்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். சினிமா துறைக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் இவருடைய இழப்பு என்பது ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. 2007ஆம் ஆண்டு தீபாவளி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமா துறையில் முன்னணி ஒரு நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார். பல்வேறு திரைப்படங்கள்லையும் அவர் நடித்திருக்கின்றார். குறிப்பாக நடிகர் தனுஷுடன் நடித்த மாரி திரைப்படம் என்பது பெயர் சொல்லும் அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாகவே பார்க்கப்பட்டது. பல்வேறு படங்கள்ல நடித்திருந்தாலுமே நடிகர் தனுஷுடன் நடித்த மாரி திரைப்படம் என்பது ஒரு முக்கியத்துவ கதாபாத்திரமாகவே இருந்தது. அதே போன்று குறிப்பாக படங்களில் நடித்திருக்கிறார். அதே போன்று அஜித்துடன் நடித்த விஸ்வாசம், அதே போன்று விஷ்ணுவுடன் நடித்த வேலையெல்லாம் நிலக்கரைத்துறை உள்ளிட்ட பல்வேறு படங்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களாகவே பார்க்கப்பட்டது. 2007இல் அறிமுகமானாலும் அதற்கு முன்னதாக சின்னத்திரையில் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல தொகுப்பாளராகவும் அதே போன்று பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் அவர் கலந்து கொண்டிருக்கார். மதுரையிலிருந்து சென்னைக்கு படத்தில் நடிப்பதற்காகவே வந்தவர். முதலில் சின்னத்திரை மூலமாக அறிமுகமாகி பிறகு வெள்ளித்திரையிலும் அவருடைய பதம் என்பது அடிவைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக பல்வேறு படங்கள் அவர் நடித்திருந்தாலும் விஷ்ணு விஷாலினுடைய வேலையினா வெள்ளைக்காரன் திரைப்படத்தின் மூலமாக ஒரு வசனம், அதில் ஒரு குறிப்பிட்ட வசனமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வசனத்தின் மூலமாக அவர் மிகவும் பேசும் பொருளாக பார்க்கப்பட்டது. தொடர்ச்சியாக இவருக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளம் என்பது அந்த படத்தின் மூலமாகவே அதிகம் அவருக்கு கவரப்பட்டது. குறிப்பாக சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த படத்தின் மூலமாகவே அவருக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று விஜயனுடைய புலி படத்திலும் அஜித்தின் விஸ்வாசம் படத்திலும் பல முன்னணி நடிகர்களுடன் பல்வேறு படங்கள்ல ரோபோ சங்கர் நடித்திருக்கிறார். குறிப்பாக நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர வேடத்திலுமே அவர் நடித்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மஞ்சள் காமால் நோயால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து மீண்டும் படத்தில் நடிக்க தொடங்கினார். அதன் பிறகு பல்வேறு படங்கள்ல நடித்துக் கொண்டிருந்தாலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புதிய படத்தின் படப்பிடிப்பின் போது அவருக்கு ஏற்பட்ட
தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவருடைய உடல் நலத்தில் பின்னடைவு தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார். லிபிகா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது ரோபோ சங்கரினுடைய இல்லத்திலிருந்து அவருடைய பூத உடலை ஏற்றிச் சென்றிருக்கக்கூடிய வாகனம் இறுதிச் சடங்காக புறப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் அந்த தகன மேடை என்பது இருக்கிறது? யார் யார் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலமானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து இந்த இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே அவருடைய குடும்பத்தினர் இறுதி சடங்குகள் எல்லாம் இங்கு பிடித்த பின்னர் தற்பொழுது அவருடைய உடலானது அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்பொழுது ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் அவரோடு திரை உலகில் பணியாற்றியவர்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்காங்க. பல பொதுமக்களும் ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்கிருந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இறுதி ஊர்வலமானது நடைபெறும். வலசரவாக்கம் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் அவருடைய உடலானது தகவல்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவரோடு பணியாற்றியவர் ரோபோ போல காட்சிகளோடு அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்கப்படுகிறது. அவருடைய குடும்பத்தினர் இறுதி சடங்குகளை செய்தார்கள். அவருடைய மனைவி, மகள், மருமகன் 3 பேர் அவருடைய உடலை பார்த்து கதறி அழுத காட்சிகளை அனைவருமே மனதை உருவாக்கிய காட்சியாக இருந்தது. அவரோடு திரை உலகில் பணியாற்றிய சின்னத்திரை நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பலரும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. பல பொதுமக்களும் சாலையிலிருந்து அவருடைய உடலுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இறுதி மஞ்சானது நடைபெற இருக்கிறது. வலசரவாக்கத்தில் அவருடைய இல்லத்துல ஏற்கனவே திரையுலக நட்சத்திரங்கள், பிரபலங்கள், ஆட்கள். மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் தற்போது இறுதிச் சடங்கிற்காக அவரது இல்லத்திலிருந்து எடுத்துச் செல்லப்படும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது வலசரவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கரின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், திரைத்துறையினரும், சின்னத்திரை நட்சத்திரங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது அவரது உடல் இறுதிச் சடங்கிற்காக வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. தொடர்ந்து அவரது பூத உடல் தாங்கிய அந்த வாகனம் தற்போது அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மாநிலங்களவை உறுப்பினரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறை பிரபலங்கள், அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட பலரும் ரோபோ சங்கருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரோபோ சங்கரினுடைய மறைவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது ஏராளமானவர்களினுடைய இறுதி அஞ்சலிக்கு பிறகாக அவரது உடல் இறுதிச் சடங்கிற்காக வலசரவாக்கம் மின் மயானத்திற்கு தற்போது எடுத்துச் செல்லப்படும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நடிகை மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தில் அப்படி ஐக்கியமான ஒரு நண்பன். எல்லா நல்லது கட்டியும் என்கிட்ட கேட்பான். அப்புறம் வளர்ச்சி அப்படியே ஒரு அயன்மேன் மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு ஒரு இரும்பு மனுஷன் மாதிரி வாழ்ந்து மக்கள்லாம் கவர்ந்து அப்படியே இரும்பை உருக்கி வந்தது, போராடி வந்து ஜெயிச்சவன். நல்லா வந்துட்டு இருக்கும்போது வாழ வேண்டிய காலத்தில் பொசுக்கப்பட்டோம். அதான் பெரிய கொடுமை தான். எதுக்கு நினைச்சானோ நினைச்சது கிடைக்கும் போது அனுபவிக்க முடியல. கொடுமையான வாழ்க்கை. எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. இவரை மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவரு ஒரு மாதிரி துக்கமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவருடைய சிரிச்ச முகத்துக்கு தான் நேற்றெல்லாம் ஃபுல்லா அப்செட் ஆயிடுச்சு எனக்கு.
அதை நல்லவங்க வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதான் ஹெல்த் வந்து பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்கிறேன். நம்மளுடைய சினிமாவில் நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. நிறைய பேர் இப்போ எவ்வளவோ திறமைகள் இருந்தா கூட அந்த திறமையில வந்து மற்றவங்க பாராட்டுவாங்கள ஒழிய அவரு தனக்கு இவ்வளவு திறமை இருக்குதுங்கிறத என்னைக்குமே வெளியே காமிச்சிருக்கல. நான் அவரோட படங்கள்ல ஒர்க் பண்ணல, ஆனா நிறைய ஃபங்க்ஷன்களில் வந்து அவர் கூட நான் இது பண்ணிக்கிறேன். அதுல தான் எனக்கு நல்ல நட்பு கிடைச்சது. சினிமாவில் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு நல்ல நட்போட நல்ல பெயரோடு இருக்குங்கிறது சில பேருனால தான் முடியும். ஸோ இவ்வளவு திறமை இருக்குது, இவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சு, ஆனால் துரதிருஷ்டவசமாக ரொம்ப சீக்கிரமே அவர் போகணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். ஸோ அவருடைய பிரிவு திரையுலகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நஷ்டம் தான். ஸோ வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ரோபோ சங்கர் வந்து கிட்டத்தட்ட நான் அவர் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால், டிவிக்கு வர்றதுக்கு முன்னால், சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலங்களாக எனக்கு ரொம்ப பழக்கம். மதுரையில் நானும் அவரெல்லாம் ரொம்ப நாங்கள் போகாத சுத்தாத இடங்கள் கிடையாது. இவ்வளோ ஒரு நல்ல நண்பர். என்ன ஒரு கலாச்சா கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்க்குள்ள இருந்தால் கூட பிடிங்கி திங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பழக்கம். இப்படி ஒரு இழப்பை வந்து தாங்கிக்கவே முடியல. இது இன்னமும் அவர் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு இதுதான். மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இறுதிச் சடங்கிற்காக அவரது உடல் மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கூகுள். தொடரலாம். ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திரையுலகைச் சேர்ந்த சின்னத்திரை நட்சத்திரங்கள் பலரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இறுதி ஊர்வலம் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் ரோபோ சங்கருடைய குடும்பத்தினர், அவருடைய சொந்த கிராமத்திலிருந்து பல உறவினர்கள் வந்திருக்கார்கள், அவருடைய ரசிகர்கள் வந்திருக்கார்கள், பொதுமக்கள் பலரும் வந்திருக்கார்கள். தொடர்ந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர்வலம் முடித்து வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது நகரில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே திரையுலகத்தினரும் அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் ரோபோ சங்கருடைய உடலுக்கு நேற்று இரவு முதலே அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். உடல்நல குறைவால் ரோபோ சங்கர் திடீர் மறைவுக்குள்ளான நிலையில தற்பொழுது இந்த அவருடைய உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வெல்லாம் நிறைவடைந்து ஒரு குடும்பத்தினர் இறுதி சடங்குகள் எல்லாம் செய்த பின்னர் தற்பொழுது இந்த இறுதி ஊர்வலமானது நடைபெறுகிறது. வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் சாலை வழியாக இந்த இறுதி ஊர்வலம் தற்பொழுது அந்த இறுதி வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. இருபுறமும் பொதுமக்கள் இருந்து ரோபோ சங்கருடைய உடலுக்கு அஞ்சலி இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில அதாவது திரையுலகத்தில் பிரபலமாக இருந்து பலருடைய மனதை கவர்ந்த ரோபோ சங்கர் நகைச்சுவையால் தன்னுடைய பலரை சிரிக்க வைத்த ரோபோ சங்கர் தற்பொழுது அனைவருமே ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்திவிட்டு கண்ணீர் மல்க அவர்களுடைய ரசிகர்கள், பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. பொதுமக்களும் இந்த பகுதியில பலரோடு அவர் நெருங்கி பழகியிருக்கார். அந்த அடிப்படையில பலரும் அவருக்கு இறுதியாக அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்துல அந்த வலசரவாக்கம் ஆற்காடு சாலையை இந்த இறுதி ஊர்வலமானது அந்த வாகனமானது சென்ற பின்னர் முக்கிய சாலை வழியாக சென்று பிருந்தாவன் நகரில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுல அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மகள் இறுதி சடங்குகளை செய்கிறார். மகளும் மருமகனும் அந்த இறுதி சடங்குகளை செய்கிறார்கள். அவரோடு சின்னத்திரையில் புகழ்பெற்று இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பலரும் தற்பொழுது புகழ் உள்ளிட்டவர்கள்லாம் இந்த இறுதி ஊர்வலத்துல நேரடியாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கண்ணீர் மல்க பலரும் அஞ்சலி செலுத்துகிறார்கள். சின்னத்திரையில் இருக்கக்கூடிய பலர் இந்த மேளதாளங்கள் முழங்க அவருடைய ஆட்டத்தோடு அவருக்கு இறுதி ஊர்வலத்துல இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிகிறது. ரோபோ சங்கர் நூற்றுக்கணக்கான படங்கள்ல நடித்திருக்கிறார். மதுரை சொந்த ஊராக இருந்தார்.
அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து வாடும். வணக்கம். அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கலையுலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். 2 பேரும் தலைவர் படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவரும் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசினார்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1001 ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கர்லாம் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீன்லாம் விசிலடிச்சு கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு தான் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் மனதைரியத்தோடு இருக்கணும். என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரோபோ சங்கரனை ஒரு நடிகர்ன்றதை மீறி எங்க எல்லாருக்கும் ஒரு அண்ணன் மாதிரி. நான் சினிமா ட்ரை பண்ற காலத்துல இருந்து நாங்க ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்த ஒரு மனுஷன். எந்த ஃபங்க்ஷன் போனோம், எந்த ஸ்டேஜ்ல போனோம், எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு சொல்லும் போதே புல் இருக்குது எனக்கு. எங்க பார்த்தாலும் ரோபானா ரோபானா அவ்வளோ அன்பா எல்லார்ட்டையுமே அவ்வளோ லவ்வோட இருப்பாரு. அண்ணாவோட மறைவு உண்மையாவே பயங்கர கஷ்டமா இருக்கு. அண்ணன் கொஞ்சம் உடம்ப நடுவில் நல்லா உடம்ப சூப்பரா மாறி அண்ணன் நல்லா போயிட்டு இருந்தாரு. திரும்ப அண்ணன் உடம்ப கொஞ்சம் கவனிக்காம விட்டாரு. தெரியல, இது நாட் ஓன்லி மூவிஸ். அண்ணன் நார்மலா ஒரு மேடை கலைஞனா, அதுக்கப்புறம் டிவியில இருக்கட்டும், அதுக்கப்புறம் படங்கள்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவர் பண்ண விஷயத்த அவ்வளோ ஒரு 100% அது அவர் பெருசா முன்னாடிலாம் ரொம்பலாம் பெருசா சம்பளம் வாங்கலனா கூட 100% அவ்வளோ அன்பா நேசிச்சு அந்த கலைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சவர். ரோபோனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம ஆர்ட்டுக்கே, ஒரு மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. வி லவ் யூ ரோபோனா. கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியல இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர் நம்ம எங்க இருந்து வரப்போறாரு தெரியல. கண்டிப்பா வி லவ் யூ ரோபோனா. லவ் யூ. தேங்க்யூ. அன்பு சகோதரர், நண்பர் ரோபோ சங்கருடைய மறைவு உண்மையிலே திரைத்துறைக்கு, மேடை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு. பட் ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு வடிவத்தில் மக்களை ஈர்ப்பதில் இல்லை சந்தோஷப்படுத்துறதில் கவனம் செலுத்துவான். பட் அந்த வகையில் அண்ணன் ரோபோ சங்கர் எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவர்கிட்ட இருந்தது. பட் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா சும்மா ஈஸியா ஒரு நாளோ ஒரு வருஷத்துலயோ வந்தது கிடையாது. பல வருட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் அந்த தன்னுடைய ரோபோ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தன்னை யாருன்னு தனியாக அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அவருடைய மறைவு இந்த குறைந்த வயதில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. பட் இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சினிமா துறையும், மேடை நடன கலை இலக்கிய துறை எல்லாத்துக்குமே இந்த ரோபோ சாங்குடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான். அவருடைய ஆத்மா சாந்தி. மிமிக்ரி கலைஞர், நகைச்சுவை நடிகர், எங்களுக்கெல்லாம் இனிய நண்பர் ரோபோ சங்கர். யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாருன்னு. எனக்கு இவர் பார்த்தீங்கன்னா 2000 எனக்கு பழக்கம். இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா பூர்ணமல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் தான் இவரை சந்திக்கிறேன். இப்போ இருக்காங்களா மனைவி பிரியங்கா, அப்போ பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி சங்கர், ரோபோ சங்கர், நான் இவரை தான் லவ் பண்ணுறேன், அதனால் இங்கே சென்னைக்கு செட்டில் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் பெயிண்ட் போட்டு ரோபோ பண்ணுவார். அப்போ அதுலேருந்து அப்படியே நிறைய நிகழ்ச்சி நாங்கள் அப்படியே அடிக்கடி சந்திப்போம். காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஃபோன் வரும் எங்கிட்ட லேண்ட் லைன். அப்போ பண்ணுவார், அண்ணே நான் முதல்ல